இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ரொம்ப யூஸ்ஃபுல்லான நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு பொருளை பற்றின வீடியோ தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 60 வயசில் ஆரம்பிக்கக்கூடிய நரம்பு வலி இப்போ 40 வயசுலேயே ஆரம்பிச்சிருது. இடுப்பில் நமக்கு தொடைக்கும் கீழ் பக்கத்துலேருந்தே கால் வரைக்கும் நமக்கு பாதம் வரைக்குமே அப்படியே ஒரு நரம்பை பிடிச்சி இழுக்கிறது மாதிரி அந்த வலி வலிக்க ஆரம்பிச்சிருது. இப்போ ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி கடுமையான வலி வர்றப்ப பிசியோதெரபி பண்ணுறது மாதிரி இருக்கும். இப்போ பிசியோதெரபி அப்படின்னு போயிட்டோம்னாக்கா ஒரு தடவைக்கு 1000 1500 இல்லாமல் போக முடியாது. இப்போ அதுக்கு பதிலாக எனக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு மசாஜரு, ஒரு சூப்பரான மசாஜர் ரம்ஜான் முடிஞ்சு நாங்கள் சென்னை கத்திப்பாரா பிரிட்ஜு போயிருந்தோம். அப்போ இந்த மாதிரி மசாஜர் வச்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் வாங்கி தான் பார்ப்போமே அப்படின்னு நான் இந்த மசாஜரை வாங்கியிருந்தேன். பிசியோதெரபி எந்த அளவுக்கு நமக்கு வேலை செய்யுதோ அந்த அளவுக்கு இந்த மசாஜர் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மசாஜர் பார்த்திங்கனாக்கா சின்னதாக ஒரு கைக்கு அடக்கமாக வெயிட் இல்லாமல் தான் இருக்குது. இந்த மிஷினுக்கு இந்த மாதிரி சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுறது மாதிரி சின்னதாக ஒரு ஒயரும் இது கூட சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம இதில் ஒரு தடவை சார்ஜ் போட்டோம்னாக்கா 4 மணி நேரம் இந்த பவரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 4 5 6 அப்படின்னு ஒரு 6 ஸ்பீடில் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம குறைச்சோம் நம்ம வச்சுக்கலாம். அதாவது மசில் தெரப்பி மாதிரி நமக்கு அப்படியே டைட்டாக நமக்கு சதை பிடிச்சிக்கும், நரம்பு வலி வந்துடும். அந்த சமயத்துலலாம் இது நமக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தான். இப்போ இதில் ஒரு 6 7 விதமாக நமக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. எந்தெந்த வலிக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணுன்னு அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் ஃப்ளாட்டாக ஒன்று தனியாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் நான் சும்மா ஒரே ஒரு ஃபஸ்ட்டு ஒரு நம்பரில் வச்சு நான் காமிக்கிறேன் லைட்டாக. இப்போ பாத்திரங்கள்லாம் நமக்கு சாமான் விலக்கி இந்த கையெல்லாம் மூட முடியாமல் திறக்க முடியாமல் அப்படி வலிக்கும். அந்த சமயத்தில் இந்த உள்ளங்கையிலையும் இந்த கை பக்கம் மேலே நரம்பு பக்கமும் அப்படியே இழுக்கிறது மாதிரி அப்படியே டைட்டாக வலிக்கும். நைட்டு படுத்தோம்னாக்கா அப்பாடா அந்த சமயத்தில் தான் நமக்கு வலி ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ சும்மா பக்கத்தில் படுத்துகிட்டே நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே வச்சுக்கலாம். நமக்கு கை வலியும் இருக்காது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இன்னொன்று போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த எலும்பு பக்கத்தில் கை பக்கத்தில் அப்படியே வலி இருந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் இந்த எலும்பில். அப்போ இந்த மாதிரி ஒரு வளைஞ்சது மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதை வச்சுட்டு நம்ம இப்படி லைட்டாக உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். இப்போ நான் காமிக்கிறேன். இப்போ இதே மாதிரி நம்ம எலும்பு பக்கத்தில் இதை அப்படியே வச்சோம்னாக்கா ஆஹா அப்படி ஒரு சுகமாக இருக்கிறது மாதிரி அந்த வலியெல்லாம் நமக்கு இருந்தது மாதிரியே இல்லை. இப்போ இதே மாதிரி உள்ள மிஷின் சின்னதாக நம்ம வச்சுருந்தோம்னாக்கா லேசாக நமக்கு வலிக்கும் போதே இதை அப்பப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தடவைக்கும் நம்ம ஒன்று நம்ம யூஸ் பண்ணி நம்ம வலியெல்லாம் நம்ம ரிலீவ் பண்ணுறது மாதிரி இருக்கும். இது கூடவே சின்னதாக ஒரு புக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு எந்தெந்த வலிக்கு இதில் எந்தெந்த பின்னை நம்ம யூஸ் பண்ணிக்கின்னு அப்படிங்கிறதையும் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நம்ம உடம்புக்கு தகுந்தது மாதிரி நம்மளே பார்த்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதில் நானே பார்த்து தான் இந்த மாதிரியாக அட்ஜஸ்ட் பண்ணி நான் ஒவ்வொன்றுக்கும் வச்சுக்கிட்டேன். 1 வருஷம் வாரண்டியோட நான் வாங்கியிருக்கேன். இது 1 வருஷத்துக்குள்ளே எனக்கு வீணாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா இதை பீஸ் டு பீஸு அப்படியே எனக்கு மாற்றி தர்றதா சொல்லியிருக்கிறாங்க. இது இத்தனை பொருள் சேர்ந்து நான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அப்படியே ஒரு லைக் போட்டுட்டு வீடியோவை பாருங்கள். ரொம்ப கால் வலி கடுமையான வலியாக இருக்குதுங்க. அந்த சமயத்தில் இந்த மாதிரி உள்ளது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்களும் இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ என்னோடய ஹஸ்பண்டுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ உழைச்ச கை இந்த கை. இப்போ பாருங்கள், இவங்களுக்கு ஸ்டென்ட் வச்சுருக்குது. ஹார்ட்டு பிரச்சனை வந்ததுனால இப்போ சின்ன வயசுலேயே இவங்க ரொம்ப அதிகமான வேலைலாம் பார்த்ததுனால இந்த மாதிரி கையில் நரம்புலாம் இப்போ பாருங்கள் வெளியில் தெரிகிறது மாதிரி ஆயிடுச்சு. கை விரல்லாம் அடிக்கடி இந்த மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம இந்த விரலுக்குன்னு தனியாக இந்த மாதிரி ஒரு பின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ அதை வச்சுட்டு இப்போ இந்த விரலுக்கெலாம் நம்ம இந்த மாதிரி செஞ்சோம்னாக்கா அந்த வலி அப்படியே உணக்கையாக இருக்கிறது மாதிரி இருக்குது. எப்போதுமே பிள்ளைங்களுக்கு தாய் செய்கிற தியாகம் தான் பெருசாக தெரியும், தகப்பம் செய்கிறது தெரியாது. அதாவது அவங்க ஒரு குடும்பத்தில் ஒரு மரத்தோட வேர் மாதிரி அது எப்படி வேர் வெளியே தெரியாதோ அந்த மாதிரி வெளியே தெரியாமல் இருந்து இந்த குடும்பத்துக்காக உழைச்சவங்க. இப்போ பாருங்கள், உள்ளங்கையிலலாம் நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் மசாஜ் பண்ணுறது மாதிரி வச்சோம்னா அந்த கை வலிலாம் கொஞ்சம் இல்லாமல் இருக்கும். கையெல்லாம் கொஞ்சம் மடக்கி நீட்டுறதுக்கு நமக்கு அப்படியே சாஃப்டாக கை வர்றது மாதிரி இருக்கும். எனக்கும் சரி என்னோடய ஹஸ்பண்டுக்கும் சரி இந்த மசாஜர் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாக தான் இருக்குது. அதனால தான் நான் யூஸ் பண்ணி
பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் போடுறேன். இது ரம்ஜான் முடிஞ்சு மறுநாள் இதை வாங்கியிருந்தோம். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் வளைஞ்சது மாதிரி இருக்குது பாருங்கள். இதுதான் உள்ளதுலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது நமக்கு. இப்போ இந்த கையில் இப்படி திருப்பி வச்சுட்டு நம்ம எந்த பக்கம் அதிகமாக வலிக்குதோ அந்த சைடில் நம்ம வச்சுக்கலாம். இப்போ இவங்களுக்கு சும்மா சாதாரணமாக தான் வச்சு காமிக்கிறேன். இவங்களுக்கு பின்னாடி பக்கம் நம்ம வைக்கக்கூடாது. இந்த சைடில் மட்டும்தான் நம்ம கையில் இந்த மாதிரி வைக்கிறது மாதிரி இருக்கும். அதனால் லேசாக நான் இப்படி வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ கழுத்தில் அதிகமாக நமக்கு இந்த பக்கம் படுத்து இந்த பக்கம் திரும்பினாவே ஒரு பக்கம் நமக்கு வலிக்கிறது மாதிரி இருக்கும். அப்போ அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி அப்படியே ரவுண்டாக இருக்குது பாருங்கள், அதை வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி முதுகு முள்ளில் நமக்கு அப்படியே நீட்டாக வலிக்கும். அப்படியே நேராக படுக்கும்போது எப்படா நம்ம படுப்போம் அப்படிங்கிற மாதிரி வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுக்கும்போது அப்படி இருக்கும். அப்படியே நடுமுதுகில் அப்படி வலிக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கெல்லாம், அதாவது சிசேரியன் பண்ணவங்களுக்கெல்லாம் நடுமுதுகில் ஊசி போட்டிருப்பாங்க. அப்போ மாடிப்படிலாம் ஏற முடியாது. கொஞ்சம் வெயிட்டான பொருளெல்லாம் நம்ம தூக்கிட்டு மேலே ஏற முடியாது. அப்பயும் அதே மாதிரி தான் நமக்கு வலிக்கும். இப்போ 2 தோள்பட்டையும் நமக்கு வலிக்கும் பாருங்கள். அப்படி தான் வலிக்கும். இந்த பாருங்கள், இந்த கை பக்கம் மேலேருந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு மசாஜரை நம்ம வச்சோம்னாக்கா அப்படி தான் இருக்கும் பாருங்கள். ஆஹா, எனக்கும் அப்படி தான் இருக்குது. இந்த வலிலாம் இந்த 3 பால் மாதிரி இருக்குது பாருங்கள். இதை அப்படியே வச்சோம்னா யாரோ சுகமாக நமக்கு அப்படியே மசாஜ் பண்ணி கையால் அழுத்தி விடுறது மாதிரி இருக்குது இந்த மசாஜர். பிசியோதெரபிக்கெலாம் நீங்கள் போகவே வேணாங்க. இந்த மாதிரி ஒரு மசாஜரை வாங்கி நம்ம யூஸ் பண்ணோம்னாக்கா ரொம்ப நல்லா இருக்குது. இது உங்களுக்கு எதுவுமே விளம்பரம் கிடையாது. நான் வாங்கி யூஸ் பண்ண ஒரு பொருள் தான். இப்போ பாதம் அதே மாதிரி குதிங்கால் வலி. குதிங்கால் வலினா கொஞ்சம் நேரம் நின்று வேலை பார்த்தோம்னாக்கா இந்த குதிங்காலில் அப்படி வலிக்குது. கொஞ்சம் தூரம் நடந்து போனாலும் வலிக்குது. நம்ம நைட்டு படுக்கும் போது தான் இந்த வலிலாம் தெரியுது. அதனால் நல்லா நைட்டு நம்ம காலை சுத்தமாக கழுவிட்டு நம்ம பெட்டில் படுத்துக்கிட்டே நம்ம காலில் இந்த மாதிரி வச்சிடலாம். இன்னும் அடுத்தது பார்த்திங்கனாக்கா இந்த தொடையில் மேல் பக்கமும் நமக்கு அப்படி வலிக்கும். அப்போ அந்த சமயத்தில் இந்த பால் மாதிரி உள்ளதை மேல் பக்கமும் நம்ம வச்சுக்கலாம். இல்லைனாக்கா அப்படியே லேசாக கைப்பிடி மாதிரி உள்ளதை அதையும் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு அதிகமான வலியாக இருக்குது. மேல் தொடையில் மேல் பக்கத்தில் வலி ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் இந்த பால் மாதிரி உள்ளதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி 1 நம்பரில் தான் வச்சு யூஸ் பண்ணுறேன். இது பார்த்திங்கனாக்கா தொடை பக்கம் பின்னாடி பக்கம் நரம்பு நல்லா இழுக்குது எனக்கு, நரம்பு பக்கம். அப்போ என்ன செஞ்சேன், நான் கால் தொடை பக்கம் பின்னாடி பக்கம் இங்கேருந்து கீழ் வரைக்கும் நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது யார் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா, நானே கூட சில இடத்துல இதை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு இடுப்பில் பின்னாடி பக்கம் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல எனக்கு சவ்வு கொஞ்சம் நவந்தது மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பெல்ட்டு போடுறது மாதிரி இருக்கும். இந்த வலி எனக்கு அடிக்கடி வரும். கொஞ்சம் தூரம் நடக்க முடியாது. வெயிட்டை தூக்கிட்டு நம்ம நடக்கவும் கூடாது. அதனால் இந்த மாதிரி மசாஜரை நான் இடுப்பு பக்கம் வைக்கக்கூடாது. அதே மாதிரி என்னோடய ஹஸ்பண்டு கை பக்கமோ இல்லை நெஞ்சு பக்கமோ இந்த மசாஜரை வச்சிட முடியாது. மற்ற இடத்துல வலி வர்றப்ப அந்த மசாஜரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்னது எதுவுமே என்னோடய இஷ்டத்துக்கு நான் சொல்லலை. ஒரு டாக்டர் சொன்னதை அப்படியே நான் சொல்கிறேன். எங்கள் வீட்டு பிள்ளைங்களும் மெடிக்கல் லைனில் இருக்கிறதுனால இந்த மசாஜரை வாங்கிக்கங்கம்மா அப்படின்னு சொன்னதுனால நான் இந்த மசாஜரை நான் வாங்கியிருக்கிறேன். இதோட விலை 1200 இதோட விலை. இப்போ நீங்கள் இதை ஆன்லைனில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் எவ்வளோ பொருள் உங்களுக்கு சேர்த்து கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த விலைக்கு இது ஒர்த்து இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா?